வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஜிஎஸ்டி ஃபைலிங்கு, அப்புறம் என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ப்ரொசீஜர் எப்படிலாம் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோடு இணைந்திருக்கிறார் அக்கௌண்ட்ஸ் எக்ஸ்பர்ட் ராஜேஷ். வாங்க நம்ம அவங்ககிட்ட நம்ம பேசி செஞ்சுக்கலாம். எங்களோட இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம் ராஜேஷ், உங்களை பற்றி சொல்லிடுங்க. நீங்கள் என்ன மாதிரி சர்வீசஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்கிறத பற்றி சொல்லிடுங்க, நேர்கள் தெரிஞ்சுக்கணும். வணக்கம், நான் ராஜேஷ், ஆர்ஜிஎஸ் கன்சல்டன்சியில் என்கிட்ட ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், இஎஸ்ஐபிஎஃப், ட்ரேட்மார்க் சர்வீஸ், அக்கௌண்ட் சர்வீஸ், ஆல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே கொடுத்துருக்கீங்க. இது உங்கள் சின்ன கம்பெனிக்குமே சரி, பெரிய கம்பெனிக்குமே சரியா? எல்லா கம்பெனிகளுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதிகமாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பித்தோடனே அவங்க கட்டாயமாக வந்து இந்த ஜிஎஸ்டி அப்புறம் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக என்ன மாதிரிலாம் அவங்க ப்ரொசீஜர் ஆரம்பிக்கணும், என்ன மாதிரிலாம் பண்ணி வைக்கணும்? ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஜிஎஸ்டி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களோட லிமிட்டை பொறுத்து அவங்க ஜிஎஸ்டி எடுக்கணும். அது போக வந்து என்னென்னா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் 20 lakhs, இதே ரீட்டைல் பிஸ்னஸாக இருந்தால் 40 lakhs. அதை நீங்கள் சொல்கிறது வந்து 1 year 1 yearல அந்த லிமிட்டை தாண்டும் போது ஜிஎஸ்டி வந்து மஸ்ட் கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ இந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதை பண்ணுறதுக்கான அமௌண்ட்டை தான் நம்ம பே பண்ணுறோமா, இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி? ஏன்னா ஜிஎஸ்டி வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றியானது எப்படி? இல்லை, அப்படிலாம் இல்லை. ஒன்று ஜிஎஸ்டி பொறுத்தவரை என்னென்னா, நீங்கள் ஒன் சைடு பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு போக சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டு நீங்கள் கெட்டுறது எல்லாம் ஜிஎஸ்டி 2 சைடு கட்ட மாட்டீங்க. ஒன் சைடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சேல்ஸ் பேமெண்ட் பண்ணுறீங்களா, அந்த ஜிஎஸ்டியோட இன்புட் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஏறிடும். ஒன் சைடு அந்த சேல்ஸ் பண்ணுறீங்களா, அந்த ஜிஎஸ்டியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு இன்புட் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கும். ஒரு 1,80,000 ஏறி இருக்கும். இது சேல்ஸ் நீங்கள் ஒரு 10 லட்சத்துக்கு பண்ண மாட்டீங்க, 11 லட்ச ரூபாய்க்கு பண்ணுவீங்க. அப்படி 11 லட்ச ரூபாய்க்கு 18% போட்டால் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா ஜிஎஸ்டி. அப்படி பார்த்தா உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, 2 லட்ச ரூபா ஜிஎஸ்டி சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப 2 அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மீதி ஒரு 20,000 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அது கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த சைடு சேல்ஸ் பண்ணிட்டீங்க. அது எக்ஸ்ட்ரா 2 சைடு கட்டுற மாதிரி வராது. 2 சைடு கட்டுற மாதிரி வரும். சரி, ஓகே. நம்ம இப்போ ஒருத்தங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு முதல்ல எவ்வளோ தூரம், அதாவது அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து எவ்வளோ தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், மணிங்கிறது எவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும்? ஒரு சின்ன இதாக ஆரம்பிக்கிறாங்க, ஸோ அவங்க எவ்வளோ தூரம் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பெரிய ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய செலவுகள் ஒன்றும் கிடையாது. ஒரு 1000 rupees இருந்தாலே போதும், நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துடலாம். அது எடுக்கிறது பெரிய ப்ரொசீஜர்லாம் கிடையாது. எடுக்கிறதுக்கு ஒரு 20 days ஆகும். ஆனால் இன்னொரு டாக்குமெண்ட் மட்டும் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக கொடுக்கணும். ஜிஎஸ்டிங்கிறது ஒரு ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு அவசியமான ஒன்றா, அதுக்கு டைமாக வேணுமா? கண்டிப்பாக ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக தேவை. இன்னொன்று உங்கள் பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி தான் முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியோட டீல் பண்ணணும் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். சின்ன கம்பெனியோட டீல் பண்ணிட்டு பக்கத்துலேயே ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும், அந்த மாதிரி போனால் நீங்கள் எத்தனை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் பார்த்து தான் உங்களுக்கு டீலர்ஷிப்பை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணுறது காட்டணும் ரெக்கார்டுனா அந்த ஜிஎஸ்டி தான் ரெக்கார்டு. நீங்கள் மற்றபடி எந்த ரெக்கார்டு காட்டுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு ஒரு ரெக்கார்டுங்கிறது அதை வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணிட்டோம். நம்ம அக்கௌண்டன்ஸ் வந்து மெயினாக அது எந்த மாதிரி ஆள் வச்சா நம்ம கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து பண்ண முடியும்? யாரை வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு நார்மலாக ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ஆட்களை வைக்கலாமா, இல்லை வந்து ப்ராப்பராக வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்களை தான் நம்ம வைக்க வேண்டியிருக்குமா? அதுக்கு கம்பெனியை பொறுத்தவரை அக்கௌண்டன்ட்ங்கிறது மெயின், அல்லது அதுபோல் அக்கௌண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப மெயின். அதை நீங்கள் தான் யாரை வைக்கணும், யாரை கரெக்டான ஆள் இருப்பாங்க, நமக்கு எந்த நம்பகமான தன்மையாக இருப்பாங்க, நம்மளோட லைஃப் லாங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து செலக்ட் பண்ணி வச்சா தான் உங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக ட்ராவல் ஆகி போகும். ஸோ கம்பெனிகளுக்கு ஒரு எடுக்க வேண்டிய முடிவுகளை வந்து ஒரு சில எல்லா நேரமும் உணர்வு இருக்க மாதிரி இல்லை. ஒரு சில முடிவு எடுக்கணும்னா அவங்களே எடுத்து அந்த பிஸ்னஸ் மூவார்கள் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இன்னொன்று அந்த இன்கம் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் உள்ளே வந்து இன்கம் வருதுங்கிறதும் வெளியே போகிறதுங்கிறதும் அக்கௌண்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறாங்க. ஆமாம், அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு ஆளுக்கு இதில் இருந்தால் தான் அவங்களுக்கு எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்னு தெரியும், எவ்வளோ யாருக்கு வர வேண்டியிருக்குன்னு தெரியும். நீங்கள் ஆளுக்கு மாதிரி தெரிஞ்சு போனால் இப்போ என் கூட யார்கிட்ட வர வேண்டியிருக்கு அப்படின்னா அது ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். சரி, ஓகே. சின்ன பிஸ்னஸாக இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்ட் வைக்கிறதுக்கானது, இப்போ அதுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து எப்படி எடுத்து வைக்கிறது? இப்போ ஒரு செலவுன்னு ஒன்று, வருமானம்னு ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்க, செலவுன்னு வைக்கிறாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் டேலி பண்ணுறது அக்கௌண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம டேலி பண்ண முடியுமா? அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆள் இருந்தால் தான் டேலி பண்ண முடியுமா? அது அந்த நாலேஜ் இருந்தாலே போதும். சின்ன இதுக்கு ஒரு மினிமம் அவங்க வரவு செலவு இல்லைனாலே போதும்.
ஆனால் அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும். இல்லை அந்த புக் கீப்பிங்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபைலிங் பண்ணி வைக்கிறது, பில் ரெசிப்ட்டை வாங்கி வைக்கிறது, அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி நம்மளாலே போதும். எக்ஸ்பென்சஸ் மட்டுமே நமக்கு ப்ராப்பராக. ஜிஎஸ்டி அப்புறம் இந்த ஐடி, இந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசம் எப்படி சொல்கிறாங்க? டேரக்ட் சொல்லலாம், ஜிஎஸ்டி வந்து இன்டைரக்ட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ். இன்னொன்று என்னன்னா, இன்கம் டேக்ஸ் வந்து என்னன்னா உங்களோட வரியை நீங்களே கட்டுவீங்க. நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் அது நீங்கள் கட்டுவீங்க. ஆனால் அது வந்து எனக்கான சேலரியா, என்னோட சேலரி உங்களோட இன்கம் என்ன சேலரி இன்கமாக இருக்கலாம், எந்த இன்கமாக இருக்கலாம், அது மொத்தமாக கால்குலேட் பண்ணி உங்களோட வர இன்கம்மை கவர்மெண்ட்டுக்கு காட்டுவீங்க. இதே இது என்னன்னா ஜிஎஸ்டி வந்து மறைமுக டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ எல்லாத்தையும் இப்போ மக்கள்கிட்ட கவர் பண்ணி வாங்க, எந்த ஒரு பொருள் வாங்கணும் மக்கள்கிட்ட ஜிஎஸ்டி வாங்குறீங்க, டேக்ஸ் வாங்குறீங்க, வேற ரிஜிஸ்டர் பண்ண டேக்ஸ் வாங்க, எல்லாத்தையும் வாங்கி ஆனால் அவங்க கட்டல, அவங்க சார் நீங்கள் கட்டுறீங்களா, அதனால இது மறைமுக டேக்ஸ். அது இது வேற வேற பார்ட், வேற வேற பார்ட். ஆனால் ஒரு கம்பெனிக்கு வந்து கம்பெனிக்கு ஜிஎஸ்டி முக்கியமா இல்லை ஐடி முக்கியமா? இல்லை, ரெண்டும் கண்டிப்பாக வேணும். ஜிஎஸ்டியோட பிஸ்னஸோட அந்த டேர்ன் ஓவர் எஃபெக்ட் தான் அதோட இன்கமும் அந்த இன்கம் டேக்ஸ் தான் எஃபெக்ட் ஆகும். அப்போ ஐடி கட்டும்போது நம்ம ஜிஎஸ்டியோட வேல்யூமே காட்டணும், அதோட பண்ணியிருக்க டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் இன்கம் டேக்ஸ்லையும் காட்டும். இது ரொம்ப தூரம் நம்ம ஜிஎஸ்டி அண்ட் ஐடி அதோட நம்ம ரொம்ப தூரம் கட்டிகிட்டே வரோம், கரெக்டாக கட்டிட்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுமா? அந்த கம்பெனிஸ் ஒவ்வொரு கம்பெனி கரெக்டாக கட்டிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுமா நம்மளால? இன்கம் டேக்ஸ் பார்க்க முடியாது, ஜிஎஸ்டி வந்து நமக்கு வாங்குற கிளைம்கள் கரெக்டாக ஃபைல் பண்ணுறாங்களான்னு பார்க்க முடியும். அப்போ அதுவே நம்ம இப்போ புதுசாக ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நல்ல ஆப்ஷன். அந்த ஒரு பார்ட்டிகிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னா அவன் ரெகுலராக ஃபைல் பண்ணுறானா அப்படிங்கிறத நம்ம வெப்சைட் ஃபைல் பண்ணுறானா அப்படி தெரியும். அதை பண்ணாலே ஓரளவுக்கு அந்த பார்ட்டி கரெக்டான பார்ட்டின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலவங்க என்னன்னா வாங்கிட்டு 4 மாதம் 5 மாதம் கழிச்சு ஃபைல் பண்ணுவாங்க. அதுவும் அந்த மாதிரி பார்ட்டிக்கிற பிஸ்னஸ் ரொம்ப லாங்கில் நிலைக்காது. ஆமாம், அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ண தவிர்த்துக்கலாம். அதையும் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு ஜிஎஸ்டி வெப்சைட்டில் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம மாதம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறோமா, இல்லை இது அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி 1 இயர்ஸ் ஒன்ஸ் தான் ஃபைல் பண்ணணுமா? அப்படி இல்லை. இப்போ என்னன்னா ஜிஎஸ்டி வந்து 2 ஆப்ஷன் இருக்குது ஃபைல் பண்ணுறது. ஒன்று வந்து மந்த்லி, இன்னொன்று வந்து குவார்டர்ஸ். அந்த மாதிரி ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி ஃபைல் பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டிஆர் 1 2 ஃபைலிங் இருக்குது. ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஒவ்வொரு மந்த்லி பண்ணுறதா இருந்தால் டியூ டேட் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் நெக்ஸ்ட் மந்த் 11th 11ஆம் தேதி டியூ டேட் 11ஆம் தேதிக்கு ஃபைல் பண்ணணும். அதே ஜிஎஸ்டிஆர் 3 வந்து அதே மாதத்தில் 20ஆம் தேதி ஃபைல் பண்ணணும். ஓகே, மாதமே பண்ணால் தான் நம்மளுக்கு கடைசி வருஷத்துக்கு பண்ணும்போது அப்படி இருக்கு. இன்னொன்று என்ன குவார்டர் 3 மாதம் வரட்ட இந்த மாதிரி அதே தான். பர்ச்சேஸ் ஜிஎஸ்டிஆர் 1க்கு வந்து 11ஆம் தேதியும், ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு வந்து 20ஆம் தேதியும் டியூ டேட். சின்னதாக கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்க இதில் எது வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும்? சின்னதாக பண்ணுறவங்களுக்கு வந்து என்னென்னா குவார்டர் ஃபைலிங் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரினா அந்த 3 மாதத்துக்கு ஒரு இடம் நம்ம ஓடும் போதுனா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஆளுக்கு வந்து நம்ம அதை பே பண்ணுற மாதிரி அது அந்த பேயில் வந்து கொஞ்சம் டிலே வரும்ல, அது பிரச்சனை இல்லையா? இல்லை, அது பிரச்சனை கிடையாது. அது வந்து அவங்க அதுலேயே என்னன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போதே அதில் குவார்டர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்படின்னா வந்து அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அது ஒன்று என்னன்னா இப்போ பர்ச்சேஸ் வந்து நீங்கள் குவார்டர் ஒன்ஸ் ஃபைல் பண்ணாலும் அந்த ஜிஎஸ்டி 1 வந்து அந்தந்த மாதத்தில் பர்ச்சேஸ் காமிச்சிக்கலாம், சேல்ஸ் காமிச்சிக்கலாம். இப்போ நான் ஃபைல் பண்ணுறது குவார்டர் ஃபைல் பண்ண வேண்டியது, குவார்டர் தான் அட்ஜஸ்ட் பண்ணி டேக்ஸ் கட்ட வேண்டியது. நான் ஒவ்வொரு மாதமும் ரிஜிஸ்டர் மட்டும்தான். இப்போ ஒரு என்கிட்ட வர பில்லை வந்து நீங்கள் பே பண்ணிடுங்க, அதாவது பில்லை வந்து நீங்கள் ஏற்றி விட்டுருவோம். ஆனால் பேமெண்ட்டுங்கிற வந்து குவார்டர் பண்ணும்போது அந்த குவார்டரில் கடைசியில் நம்ம அதை அனலைஸ் பண்ணிவிட்டு கட்டணுமா அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுதாங்கிறது அப்போ பார்த்துக்கலாம். சரி, இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ் நடக்கும்போது இந்த ஜிஎஸ்டியோட இந்த ஸ்லாப் ஏறுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அது வந்து நிறைய சின்ன பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க கவனிக்க மாட்டேங்காங்க. ஆனால் அதை கவனிக்கணுமா? அதை கவனிச்சு கண்டிப்பாக கவனிக்கணும். அந்த அவேர்னஸ் கவனிக்கணும். அதுதான் என்னன்னா நீங்கள் என்னதான் ஒரு பிஸ்னஸில் நீங்களே அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் அது கரெக்டான ப்ராப்பரான ஒரு ஆள் இருக்கணும். அது போக கொஞ்சம் அந்த ஃபீல்டில் இருக்கிற அந்த ஜிஎஸ்டி கன்சல்ட் வச்சுருப்பாங்க, ஆடிட் இருக்காங்க, அவங்களோட கொஞ்சம் லிங்க்ல இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் தெரியும். உங்களுக்கு நார்மலாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு முதலீடு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கறது வந்து நல்லது அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க எல்லாரும் தெரியாது. நீங்கள் ஒரு ஸ்லாப் உண்டு, ஒரு சில செக்ஷன் உண்டு, அந்த செக்ஷன் பற்றி தான் நீங்கள் போக முடியும். அந்த செக்ஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. அதான் கன்சல்டன்ட்டு அப்புறம் ஆடிட்டர் அவங்கெல்லாம் இருக்குது, அவங்கள்ட்ட கொஞ்சம் அந்த வேலையை அவங்க ஈஸியாகவே அதை பண்ண முடியும். அவங்க ஏன்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறனால ரெகுலர் என்ன ட்ரான்சாக்ஷன் நடக்குது, என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க அப்டேட்டில் இருப்பாங்க. இல்லை எந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், அக்கௌண்டன்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை ஓனர் சைடுமே சரி, அக்கௌண்டன்ட் சைடுமே சரி, அந்த மாதிரி சொல்லிடுங்க. ஓனருக்கும் அக்கௌண்டண்ட்டுக்கும் ரொம்ப ஒரு லிங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸோட மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். அந்த பிஸ்னஸ் ஆமாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸோட வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டில் போக வாய்ப்பு ஒரு சான்ஸ். ஸோ அந்த இன்கமும் அந்த செலவும் வந்து 2 பேர்த்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக தெரியணும். அப்படின்னா தான் வந்து அந்த பிஸ்னஸோட லெவலுக்கு எப்படி கொண்டு போக முடியும், பிஸ்னஸ் லெவல் எப்படி போகிறதுங்கிறத அதை வச்சு தான் எல்லா செலவுகளும் மேட்ச் பண்ணும்போது தான் தெரியும்.
நான் அந்த ஃபீல்டில் 10 years ப்ளஸ் ஒர்க் பண்ணுறேன். 10 வருஷத்துக்கு மேலே இருக்கீங்க. நான் என்கிட்ட ஒரு 40 கிளைண்ட் இருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தவங்களும் 5 years மேலே இருக்காங்க. நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வரும்போது என்னன்னா ஃபுல் பேக்கேஜாக அவங்களுக்கு கொடுத்துருவேன். எல்லா சர்வீஸும் அவங்களுக்கு இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி. அதுபோக ஒன்று என்னன்னா நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு தேவையான அக்கௌண்ட்ஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் சின்ன அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துரும். எல்லாமே அவங்க இப்போ சின்ன பிஸ்னஸ் எல்லாரும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே பில்லிங்கில் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பில் போடுறது அந்த மற்ற எல்லாத்தையும் என்ன செய்வீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பில் போடுறதுக்கு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் நம்ம அந்த மாதிரி சின்ன அப்ளிகேஷன் நிறைய இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் வந்து ஃபுல் பில் போடுறதுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் ஆகும். அது லாஸ்ட் உங்களுக்கு ஃபைல் பண்ணுறதுக்கும் ஒரு ஆடிட்டருக்கு ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி சர்வீஸ்லாம் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். நம்ம வர்றவங்களுக்கு மொத்த பேக்கேஜாகவே அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ப்ளஸ் இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, ஃபைலிங் ஃபுல் ரெகுலராகவே அப்டேட் பண்ணிடுவீங்க. ரெகுலராகவே நம்ம அப்டேட் பண்ணி அவங்கள்ட்ட பண்ணி கொடுத்துட்டீங்க. சரி. அதுபோக என்ன ஒரு கன்சல்ட் பண்ணிங்கனாலும் நம்மகிட்ட எப்போனாலும் சர்வீஸ். இது மாதிரி பில்ஸ் வந்து அதாவது ஜிஎஸ்டி அந்த பில்லிங் வந்து பேமெண்ட் பண்ணாமல் அவங்க வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறது, அப்புறம் பேமெண்ட் கட்டாமல் வச்சிருக்கனால என்ன மாதிரி அவங்க வந்து அது என்ன மாதிரி பிரச்சனையில் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு ஜிஎஸ்டியை கேன்சல் ஆகிட்டுனா அல்ல ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆகிட்டுனா அதை மறுபடியும் ரெக்கவரி பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதோட லேட் ஃபீஸ் பெனால்ட்டி, அதோட டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்ரேஷன் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மறுபடியும் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண வந்து ரொம்ப முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெனால்ட்டி வந்து எவ்வளோ அமௌண்ட்லேருந்து நம்ம ஜிஎஸ்டி பெனால்ட்டி வந்து குறைஞ்சது 10,000 20,000 அந்த மாதிரி தான் இருக்கும். ஜிஎஸ்டி எடுக்கிறத விட அதுக்கு எடுக்கிறத 5 மடங்குகிட்ட மேலே தான் இருக்கும். அதனால நம்ம கரெக்ட் டைமாக நம்ம வந்து மந்த்லி அதான் நீங்கள் சொன்னீங்க மந்த்லி கட்டுறதா இல்லை குவார்ட்டர்லி? அது அவங்களோட பிஸ்னஸை பொறுத்து இருக்குது. அவங்களுக்கு எது ஃபேவராக இருக்குமோ அந்தபடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பில் ரெசிப்ட்ஸு நம்ம வாங்குற பில்லாக இருக்கட்டும், நம்ம கொடுக்குற பில்லை வந்து நம்ம எவ்வளோ தூரம் அதாவது சேஃபாக நம்ம வச்சுக்கணும்? சேஃபாக ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுற ஆளுக்கு எல்லார்ட்டையும் கரெக்டாக நம்ம ஜிஎஸ்டி நம்பர் போட்டு மென்ஷன் பண்ணி பில் வாங்கிக்கணும். அதை ஃபைல் பண்ணி பக்காவாக வச்சுருந்தா தான் நமக்கு ஃபைலிங் ஏற்றி விட்ருக்காங்களா, நமக்கு இன்புட் கரெக்டாக அந்த படிக்கிற ஏற்றி விட்றாங்களான்னு செக் பண்ண முடியும். அதனால் பில் வாங்குறது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பில் அவ்வளோ பில்லும் வாங்கிடணும். இப்போ புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் கன்சல்டன்சிலேருந்து என்ன மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க மக்களுக்கு சொல்லுங்கள். அவங்களும் அந்த இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. என்ன மாதிரிலாம் பண்ணி கொடுக்க முடியும், உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியுங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. நம்மகிட்ட ஆல்ரெடி சொன்னது தான், நம்மகிட்ட இருக்கிற மோஸ்ட்லி கிளைண்ட் எல்லாருமே ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் இருக்கிறவங்க தான். அதனால் என்னென்னா அவங்ககிட்ட எல்லாருக்கும் நம்ம பெஸ்ட் சர்வீஸ் தான் பண்ணி கொடுப்போம், அதுவும் பெஸ்ட் ப்ரைஸில். அதனால் வர்ற ஒவ்வொரு கிளைண்ட்டுகளுக்கும் மினிமம் 1000 இருந்தால் போதும் அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி எல்லா சர்வீஸும் பண்ண முடியும். அவங்களுக்கு தேவையான எல்லா கன்சல்டிங் சர்வீஸும் பண்ணி கொடுக்க முடியும். அவங்களுக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளும் கொடுத்து அடுத்த பிஸ்னஸ் இடத்துல எப்படி கொண்டு போகணும், அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தை வந்து நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய பிஸ்னஸோட நாலேஜுகளை எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண அவங்களோட வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற நாலேஜுகளை நம்ம சொல்லி கொடுக்குறது. சரி, நன்றி. உங்களோட பகிர்ந்துட்ட நேரம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களோட லேயர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மற்றும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அதே மாதிரி நம்ம சேனல் அரிமா மீடியாவில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களோட கான்டென்ட் டீல்ஸை நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.